நம்ம கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருந்தாலும், லிஸ்ட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி? நம்ம கற்பனையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்ற ப்ராசஸ் தான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். வாங்க மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெளிவாக அலசி ஆராயலாம். நம்ம கற்பனையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர ப்ராசஸ் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட இமேஜினேஷன் ரியாலிட்டிக்கு வரணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸை தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் அவனுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. தேவைகள் தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகுது. இப்போ நம்ம பார்க்குற பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே யாரோ ஒருத்தவங்களோட கற்பனையில் உருவானது தான். உங்கள் கையில் இருக்க ஃபோன்லேருந்து, உங்கள் வீட்டில் எரிகிற பல்பு, சுற்றுற ஃபேனு, உங்ககிட்ட இருக்கிற பைக், கார், இது எல்லாமே யாரோ ஒருத்தரோட மேனிஃபெஸ்டேஷனால் உருவானது தான். இதை புரிஞ்சுக்க கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களால் லைட் இல்லாத ஒரு உலகத்தை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? என்னதான் 1800களிலேயே வோல்டஸ் எலக்ட்ரிசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலும், ஒரு சரியான பல்பை இன்வென்ட் பண்ணுறதுக்கு தாம்சனுக்கு 79 இயர்ஸ் ஆச்சு. அதுக்காக தாம்சன் 1000க்கும் மேற்பட்ட மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் கார்பனைஸ் பண்ண பேப்பர், கார்ட்போர்ட், நூல், இஞ்சி, குதிரையோட முடி, அவர் எவ்வளவோ மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மெட்டல்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. பிளாட்டினம் கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சுது, பட் பிளாட்டினம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஃபைனலி அவர் டங்ஸ்டனை கண்டுபிடிச்சார். பட் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் உழைச்சிருக்காங்க. இப்போ அது நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிறதுனால நமக்கு சாதாரணமாக தோணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பொதுவாக மேனிஃபெஸ்டேஷனை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று செல்ஃப் டெவலப்மெண்ட். கம்பேரிட்டிவ்லி மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸி. செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா, அது நமக்கு இருக்கிற டிசிப்ளினையும் ஃபோக்கஸையும் பொறுத்தது. ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையான நிலம், வீடு, கார், பைக், ஃப்ளைட், இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே நம்மளால் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு எப்பவும் சொல்லாது. நீங்கள் அதுக்கான பணத்தை உருவாக்கியிருக்கப்போ அது உங்களை தேடித்தானாக வரும். பட் அதுவே ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறத எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? இப்போ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போது ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் டிவியில் ஒரு சீன் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறத கோலாக வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டெய்லியும் நான் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எப்போவும் அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. டிவி பார்க்குறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்பப்போ நான் மெடல் வாங்கணுங்கிறத நினச்சிக்கிறாங்க. அதுவே பி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணுறாங்க. டெய்லியும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி அதுக்காக ரெடி ஆகுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க டெய்லி ரொட்டீனில் ரன்னிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இவங்க 2 பேர்த்தில் யாருனால மெடல் வாங்க முடியும்? அஃப்கோர்ஸ் பினால தான் வாங்க முடியும். தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு உண்மையிலே பின்னாடி என்ன இருக்குன்னா, தாட்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அதுதான் பிகம்ஸ் திங்ஸ். இதை ஏன் எண்ணம், சொல், செயல் சொல்லலைன்னா, நிறைய பேர் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு பேசுவோம். யார் அதுக்கான செயலில் இறங்குறாங்களோ, ரியாலிட்டியில் அதுக்கான வேலையை பார்க்குறாங்களோ, அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுக்கும் நார்மல் பர்சனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தனக்கு ஒரு கோல் வச்சுட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. நார்மல் பர்சன் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம எடிசனையே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு, அவர் ட்ரை பண்ணாத மெட்டீரியலே இல்லை, மெட்டல்ஸே இல்லை, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கார். ஏன்? அவருக்கு இருந்த லட்சியம்தான் தான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும், அது மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்ததுனால மட்டும்தான் அவரால் அது கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவர் விட்டுட்டு போயிடல.
யார் விடாமுயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அதை அடைகிறாங்க. எண்ணம், செயல், நம்பிக்கை இது 3ம் எப்போ ஒன்றா இருக்குதோ அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது நடக்கும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா பேசிக்காக தாட்ஸ் வேணும். பட் தாட்ஸோட ஆக்ஷனும் ட்ரஸ்ட்டும் இருக்கணும். இதை தவிரவும் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுனால நமக்கு அந்த விஷயத்தின் மேலே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸும் லிமிட்டிங் பிலீஃப்ஸும் குறையும். தென் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்மளால் சீக்கிரமாக அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.